புரிஞ்சிருச்சு சார், புரிஞ்சிருச்சு. உண்மையை சொல்லணும்னா நானே ரொம்ப டைட்டாக இருக்கேன் சார். ஒரு 20,000 அரேஞ்ச் பண்ணட்டுமா? ஐயோ, அவ்வளவெல்லாம் முடியாது சார். ஒரு பார்ட்டிக்கு 4 லட்சம் ரூபாய் தரதா நேற்றே வாக்கு கொடுத்துட்டேன். சரி, நான் பார்க்குறேன் சார். வச்சிடவா? ஓகே, சரி சார். கடன் கேட்கறதுக்கு இவன் கூப்பிட்ற நேரத்தை பாரு. என்ன வாசனை இந்த தூக்குது? அது இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். பிறந்த நாளா? இந்த 5-6 வருஷமா 20 வயசுனே சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு வயசு ஏறுமா ஏறாதா? 20 வயசுங்கிறதால தானே நான் உன்னை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கேன். ரொம்ப குறும்புதான். அது இருக்கட்டும், என்னோட பாயல் எங்க? பாயலா? நான் இந்த அர்த்தராத்திரியில பாயலுக்கு எங்கம்மா போவேன்? என் பட்டு குட்டி. என்ன? பாயல்னா அது இல்ல. பின்ன என்னம்மா? இதுதான். ஓ, கொலுச சொன்னியா? நாளைக்கே இதை விட அழகா மாட்டிடுவோம். பார்க்கவே ரொம்ப வேடிக்கையா இருக்கா. இப்போ சரி பண்ணி தரேன்டா. சத்தியமா? என்னடா கொஞ்சம் கொஞ்சமா போடுறேன், மொத்தமா கூட்ட. இந்த இடத்துலயாவது கொஞ்சம் மெதுவா சொல்றேன். அசரீரி புஜி. நீ ஒண்ணு பண்ணு, சும்மா நேரத்தை வீணடிக்காம உள்ள போலவா. அம்மா, அப்ப நான் கிளம்பட்டுமாமா? அம்மா இல்ல, கீதா. நீ எப்போ என்னோட அம்மு குட்டி தாண்டி. இதுல வெக்கம் வேற. எங்கயாவது திரும்பி பாத்துறாத. அப்புறம் என் பொண்டாட்டி இருக்காளே, அவ சோறு குழம்பெல்லாம் ஆக்கி வச்சு எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. இருந்தாலும் உன்னை பார்த்துட்டு போகாம இருந்தா எனக்கு சாப்பாடு உள்ள இறங்காது. என்ன பண்றது, என்னை சுத்த விட்டுட்டியே. போயிட்டு வரட்டுமா கண்ணு? செல்லம், மறுபடியுமா கொலுசு வாங்கிட்டு வரதுக்கு மறந்துட மாட்டீங்களே? நான் உங்களோட உயிர் தானே. உன்னோட கொலுசு நான் மறப்பேனா? என்னாச்சு? என்னாச்சு? செல்லம், செல்லம், என்னாச்சு? ஆச்சுன்னா கேக்குறேன். எங்கேயோ என்னமோ ஆயிருச்சுடி. என்னாச்சு? இந்த சிங்கத்தை சீண்டி பார்க்காதடி. தள்ளு. நில்லுங்க. என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்கப்பா. மானங்கட்ட நாயே, எனக்கு முன்னாடி எங்களை திருடன்னு சொல்லிட்டு இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ மட்டும்? நான் செஞ்சது தப்புதாப்பா, என்ன விட்டுருங்க. நான் கிளம்புறேன். எங்ககிட்ட இருந்து பணத்துல எங்க வச்சிருக்க? என்கிட்ட ஒண்ணு இல்ல, என்ன விட்டுருங்கப்பா. எங்கடா எங்க காசெல்லாம்? காசு தானே, அதை நான் எப்படியாவது உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன். இப்ப கூடா? இப்ப இல்ல, நாளைக்கு. சொல்றியாடா? இருக்கிற 32 பள்ளி கழட்டிடுவீங்க போல இருக்கே. 1000 நோட்டு இருக்கு, அது செல்லாதுப்பா. எவ்வளோடா கொடுக்க வேண்டியிருக்கு? 350 ரூபா கொடுக்குறேன். அப்பாட்டிக்கு கொடுக்க காசு இருக்கு, எங்களுக்கு கொடுக்கறது காசு இல்ல. உன்னை பார்த்தா மென்னு தின்னுடுவேன். ஓட்டத்தை பாரு. டேய், ஒரு 150 ரூபா எடுறா. எதுக்கு? விவரமா தாண்டா இருக்கீங்க. கிளம்புங்க. போங்கடா. ஓ, நம்ம பசங்க வந்திருக்காங்க. கண்டுகுட்டி, நமக்கு சோத்தை எடுத்து வைமா. அசனே, நீங்க எங்கடா போறீங்க? இங்க வாங்கடா. பாத்து வாங்க. நீங்க இல்லாம எனக்கு என்னடா? கீழே விழாம வாங்க. டேய், நீங்க தானே எனக்கு முக்கியம். பாத்து வாங்கடா. குறுக்கால ஏதோ பேசாதீங்க. நிறுத்துக்கல, பேசிக்கிட்டே இருக்கீங்க. பக்கம் பெரிய பள்ளம். படிக்கிட்டு படி பாத்து. இவரு நம்மளையும் தள்ளி விட்டுறாரு போலயே. ஏறி உட்காருங்க. மெதுவா. டேய் புட்ரா, நீங்க இங்கே இருங்க, நான் போய் அக்கா கூப்பிட்டு வரேன். அவளை கூப்பிடுறேன். சரி. இல்ல வேண்டாம். நீ தட்டலியா? நான் தட்டினா சரியா வராது, நீ போய் தட்டு. நீங்க 2 பேரும் சேர்ந்து கூப்பிடுங்க. அன்வர், நீ போய் தட்டு. நீ போய் கூப்பிடு. எனக்கு வேற வேலை இல்ல. நான் தட்டி அந்த அம்மா நான் வாங்கி வந்தெல்லாம் திட்டுவாங்க. நீ பேசாம இருடா, நான் கேட்டுக்கிறேன். வழி இருக்கு.
ஏய் வாங்கடா ஓடிடலாம் மேடம். அது சரி. ஓஹோ, எவ்வளவு சொன்னாலும் இந்த மனுஷனுக்கு அறிவே வர மாட்டேங்குது. ஓஹோ, மூக்கு முட்டை தண்ணி அடிச்சு வந்து நிக்கிறியாயா உன்ன? எங்க எங்க அந்த குட்டி பிசாசுங்க? ஏன் எரும மாடுங்களா? இனிமே இந்த பக்கம் வந்தீங்க உங்க காலை உடைச்சு அடுப்புல வச்சிருவேன். ஜாக்கிரதை, இனிமே வர வேலை வச்சுக்காதீங்க. நான் சொன்னா செஞ்சிருவேன். யோ யோ 350. அவங்க நம்மள பாத்துட்டாங்களே. அது டாக்ஸ் டாடி. நீ கொஞ்சம் பொத்திக்கிட்டு வரியா? நான் என்ன சொன்னாலும் உன் காதுல விழல. மழை வர மாதிரி இருக்கு, இங்கே நில்லு. இந்த மழையில நினைஞ்சாலாது உன் போத தள்ளிதான்னு பாக்கலாம், சரியா? ஐயோ கர்த்தரே, இந்த மாதிரி ஒரு மனுஷனை என் தலையில கட்டிட்டீங்களே. ஒண்ணு டேய் போங்கடா. அம்மா சத்தம் போடுறா. வா வா வா. எல்லாம் படுத்து தூங்குறத பாரு. விடிஞ்சது தெரியலையா? இப்ப என்னம்மா சொல்ல வர? என்னடா சொல்ற? இன்னைக்கு போய் எந்த குடியை கெடுக்க போறீங்க? உங்களெல்லாம் வீட்ல வச்சுக்கிட்டு வெளியில தலை காட்ட முடியல. எல்லாம் உங்க தப்புதான். ஆமாண்டா, தப்பெல்லாம் என் தலை மேல போடு. வயித்த கட்டிக்கிட்டு உன்னெல்லாம் இந்த அளவுக்கு வளர்த்தனே. அது மட்டுமா, எல்லாரும் ஜெயிலையும் தள்ளிட்டீங்கல்ல. எந்திரிச்சு போங்கடா கழுதைங்களா. மூணு டீ. சக்கரை கொஞ்சம் தூக்கலா இருக்கட்டும், எனக்கு பாலும். கொண்டு வரேன், ஊத்திக்கங்க. என்னடா காலை தாங்கி தாங்கி வர்றா? நல்ல அடி வாங்கியிருக்குமோ? என்னம்மா இவ்வளவு தூரம் வந்திருக்க? நான் என்ன சொல்லுவேன் வைத்தியரே, ஒரு 2 நாளா இந்த இடது கால தாங்க முடியாத வலியா இருக்கு. இடது கால்ல படுத்தா எந்திரிக்கவே முடியல. வேலையெல்லாம் கொஞ்சம் குறைக்கணும். ஆமா, நடக்கும்போது வலிக்குதா? அதுவும் இருக்கு. கால் வலிக்கும் போது தாங்கவே முடியல வைத்தியரே. சரி சரி, உள்ள வாம்மா. இந்த அக்காவுக்கு என்ன ஆச்சு? என்னடா நீ வைத்தியம் பாக்குறியா? இவங்களுக்கு வைத்தியம் பார்க்க எனக்கும் ஆசைதான். உட்காருமா, காலை தூக்கி கொஞ்சம் மேல வைமா. ஐயோ, வலி அதிகமாயிட்டே இருக்கு வைத்தியரே. வாழைத்தண்டு போல இருக்கு. சிவபாலா, தோட்டத்துக்குள்ள போய் அந்த தும்ப இலையை சீக்கிரமா கொண்டு வா. அதெல்லாம் நான் காலையிலேயே எடுத்து வச்சிட்டேன். நீங்க எள்ளுன்னா நான் என்னையா நிப்பேன்ல. என்ன சொன்ன? எனக்கே சொல்லித்தர. இல்ல நான் அப்படி சொல்லல. நீங்க கோடு போட்டா நான் ரோடு போடுவேன்னு சொன்னேன். அதாவது உங்களை புரிஞ்சு நான் காலையிலேயே எடுத்து வச்சிட்டேன்னு. அப்ப முருங்கை இலை? முருங்கைக்கீரையா? இத காலையில சொல்லவே இல்ல. சரி, இப்ப நான் சொல்றேன், முருங்கை இலை எடுத்துட்டு வா. போடா. கொஞ்ச நேரம் பார்த்தா இவருக்கு வயிறு எரியுமே. கால்ல வலியா? தாங்க படிச்சுட்டு இருக்காம சொன்ன வேலையை போய் செய்யடா. நான் போய் எடுத்துட்டு வரட்டுமா? நமக்கு இதெல்லாம் கொடுத்து வைக்கலையே. கடவா
எரியுது. ம். வைத்தியரே கூப்பிட்டியாம்மா? கொஞ்சம் சீக்கிரம் தடவி விடுங்களே. ஆ, என்னால வலி தாங்கவே முடியல. அப்புறம் நான் இந்த எண்ணெயை கொடுத்து விடவா? நீ வீட்டுக்கு போய் வேற யாரையாவது தடவை வைக்கிறியா? இல்லைன்னா என்னோட கால் சுளுக்கிக்கும். ஆ, அப்படி போடு. கை கெட்டினதை வாய் கெட்டாம தடுத்தா இப்படிதான் ஆகும்.